ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Glad to welcome you in the mighty name of Jesus. இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவரை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். So today we've come into God's presence to glorify Him. ஏனென்றால் அவரை துதித்து பாடுவதே அது எங்களுக்கு தகுதியான ஒரு காரியம். Because to praise Him is our role, responsibility. இந்த நாளிலே நாங்கள் யோசுவாவிலிருந்து அங்கே யோசுவா சொன்ன ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். So we're going to read a verse from the book of Joshua and see what he said. அவர் அங்கே யோசுவா 24:15 பகுதி இப்படியாக சொல்கிறது. It says in Joshua chapter 24 verse 15 in part B. So நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அங்கே சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். But as for me and my household, we will serve the Lord. என்று சொன்னா அவர் அங்கே அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்க என்ன செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. I don't know what you are going to do. ஆனால் நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி my household will serve the Lord. இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே அவரை நானும் என் வீட்டாருமாக நாங்கள் இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். So today we've come into God's presence and to give Him His glory. அவரை நாங்கள் துதித்து பாட போகிறோம். We're going to praise Him. என்று சொன்னால் அவர் எங்களுடைய எபினேசராக இருக்கிறார். He is our Ebenezer. அவரை நாங்கள் நோயாமல் நன்றி சொல்லும்படியாக அவருடைய சன்னிதானத்திலே அவரை துதித்து மகிழ்ந்து நாங்கள் இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். We also worship Him wholeheartedly and to glorify Him. Hallelujah. Certain song. என் வீடும் என் வீட்டாரனைவரும்
Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் எல்லாம் ஆண்டவரே, அப்பா உண்மையை ஆண்டவரே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. அப்பா நீர் அழைத்து வல்ல கிருபையினால, நல்ல கிருபையினால வலுவாக எங்களை வழிநடத்துகிறவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற சுவாமி ஆண்டவரே. அப்பா நீ இன்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கு தெய்வமாக இருக்கிற சுவாமி ஆண்டவரே, துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க வல்லமை ஆவியானவர் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே சுவாமி வந்திருக்கிறபடியான ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினை தாங்கி ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினை தாங்கி வழிநடத்துகிற சுவாமி. ஹalleluya ரபதக ரப ரபஷா உங்களாலா. ஹalleluya விப்ரிசி ஹalleluya. உங்க கிருபை ஆண்டவரே இங்கே தாங்கி ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையை நடத்துகிற சுவாமி. ஓ ஹalleluya நீ துதிக்கிற சுவாமி. ஓ ஹalleluya we praise you. Hallelujah ஸ்தோத்திரிக்கிற hallelujah. அவருடைய வல்லமையை நான் சொல்லி பாடுவோம். அவருடைய நல்ல கிருபை ஆமென். நீங்கள் வலுவான மட்டும் காத்தவர். ஓ ஹalleluya.
போகாமல் ஆண்டவரே இந்த கிருபை எங்களை தாங்கினது சுவாமி. ஓ ஹalleluya 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 ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஹalleluya அவரை உயர்த்துகிற காலம் ஹalleluya ஏனென்று சொன்னால் அவர் இந்த உயரங்களிலே பார்க்கும் காலத்தை அவர் எங்களுக்கு அனுமதித்து இருக்கிறார் ஹalleluya 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 நான் படிப்போம் அவரை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya என்று சொன்னால் அவருடைய உதவி இல்லாமல் நாங்கள் உயரங்களிலே பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் உன்னதனாக இருக்கிறார். அவர் எங்கள் மேல் உதைக்கிற பொழுது எங்களுடைய இருளெல்லாம் அங்கே மறைந்து போகும். ஆமென் ஹalleluya. ஓ ஹalleluya. பிரதிநாளும் கருத்தை செய்வோம். என்று சொன்னால் நாங்கள் அங்கே சோகமோட காலங்கள் எல்லாம் மறந்து போக அவர் எங்களுக்கு செத்துக்களை விரித்து வீர பார்க்கும் காலத்தை அனுமதித்திருக்கிறார். ஹalleluya உயர்த்தி அவரை பாடுவோம். Thank you.
நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சாமி. ஹalleluya. praise you, praise you. ஹalleluya. ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சாமி. ஹalleluya. 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 Thank you, Lord. Thank you, Jesus, that we can come into your presence, Lord. Lord, even though we don't deserve, but Lord, you loved us, and Lord, you gave yourself for us, Lord. Lord, you are a mighty God. We serve you, Lord. Hallelujah, mighty God. What a mighty God we serve. Lord, we confess. Lord, we confess that you are the mightiest God in this earth, Lord. Oh, Lord, under the sun, there's no other God. Oh, Lord, we praise you. We praise you, Lord. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you that we can come into your presence, Lord, to worship you, praise you, Lord. Hallelujah. You are the one who deserves your praise. And Lord, thank you, Lord. Thank you. Lord, I'm giving into your mighty hand, Lord. Lord, you have brought us this far, and Lord, you are the Ebenezer, Lord. You will take us further. Lord, we are giving it your mighty Lord. Have your way, Lord, in our lives, Lord, in our ministries, Lord, in our everything what we do, Lord, where we are working, Lord. And Lord, our colleagues and our families, our friends, Lord, we are giving it your mighty hand. Lord, have your way, because, Lord, you are the mighty God. Lord, we believe, we trust, Lord. Hallelujah. We have come into your presence, Lord. Lord, I'm giving it in your mighty hand, Lord. Lord, bless him. Lord, when he speaks your word, Lord, let that be, Lord, clearly and received by others, Lord. Lord, let that seed be placed in a good ground, Lord. Lord, hallelujah. I'm giving the son in your mighty hand, Lord. Lord, have your way in his life, Lord. Lord, make him, Lord, mold him, Lord, and Lord, use for your service, Lord. We are giving it your mighty hand, Lord. We believe, we know that you are the greatest, Lord. Lord, we love you. Thank you, Lord. Thank you. Asking in Jesus' name. Amen. Hallelujah. Hallelujah. So much. Let's welcome in the mighty name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். God has brought us through a blessed service. கர்த்தர் எங்களை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனைக்குள்ளாக எங்களை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். So we thank God for that. அதற்காக நான் தேவனை நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறேன். So before we go into the word, I'd like to pray. தேவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்லும் முன்பதாக நான் ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து வருகிறேன். Heavenly Father, Lord, today we ask for your grace and your mercy upon us, Father. We ask for your presence to be within us, Father. Lord, we just pray that you are present. We pray that your
will is present, O Father. We pray that you work through me, you work through each and every one of us, or each and every person that is watching, or each and every person that is interacting, Father. Lord, we just pray that you help us posture ourselves right now and help us to look unto you and look untoward, O Father. Lord, we just pray that you can guide us, guide me. Also in Jesus' name we pray. Amen. So, I'd like to start by reading 1 Chronicles chapter 14 verse 11, this year's promised word. இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று நாளாகவும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். So they came up to Baal Perazim. அவர்கள் பால் பெராசிம் என்று சொல்லிய இடத்துக்கு வந்த பொழுது, and David smote them there. அங்கே பார்க்கிறோம் தாவீது அங்கே அவர்களோட கூட நிற்கிறதை நான் பார்க்கிறோம். And David smote them there. And then David said, God hath broken in upon mine enemies by mine hand, like the breaking forth of waters. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தாவீது அங்கே சொல்கிறார், அங்கே தன்னுடைய கரத்தினாலே அங்கே எதிரிகளை அங்கே தேவன் அங்கே அங்கே உடைந்து ஓட பண்ணினார். அங்கே எப்படி மழை உடைந்து ஓடுவது போல அங்கே தண்ணீர் ஓடுவது போல அவர்களை ஓட பண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு பார்க்கிறோம். So as we've been looking at in the past couple of weeks, நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் கடந்த கிழமைகளிலே நாங்கள் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். God is Baal Perazim. அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்திலே அங்கே தேவன் செய்த நன்மைக்கு அந்த இடத்திலே அவர் பால் பெராசிம் என்று சொல்கிற அங்கே ஒரு நாமத்தை அங்கே கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். And so when David said that God had broken upon mine enemies by mine hand like a breaking forth of waters, அங்கே எதிரிகளை கரத்தினாலே தேவன் அங்கே முறியடித்தார் எப்படி என்று சொல்லி அங்கே விவரிக்கிறார். என்னதென்றால் மழை உடைந்து தண்ணீர் ஓடுவது போல அவர்களை ஓட பண்ணினார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். he gave a metaphor by saying that God had defeated his enemies and broken them like breaking a pot full of water and the water flowing or rushing out. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே ஒரு உதாரணத்தை அதை விவரித்து வழிபாக சொல்கிறார். ஒரு பானையிலே ஒரு மண் பானையிலே ஒரு தண்ணீர் இருக்கிற பொழுது அதை உடைத்தால் எப்படி தீவிரமாக ஓடி போகுமோ அதே போல அங்கே எதிரியை ஓட பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். So just to recap, the name Baal Perazim, if you have given to the Lord, நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்திலே தாவீது அங்கே கொடுத்த பெயர் என்ன, பால் பெராசிம் என்று சொல்லி அதை குறித்து நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், the word Baal, அங்கே பால் என்று சொன்னால், which you may know from the Bible, was also a name of an idol, just translates to Lord or God. அங்கே பாகால் என்று சொல்கிற பொழுது அதை அங்கே அந்நிய உத்தரங்களுக்கு கூட சில இடத்திலே அங்கே அதை உபயோகித்திருக்கிறார்கள். ஆனால் பாகால் என்று சொன்னால் அங்கே தெய்வம் என்று அர்த்தம் கொள்கிறது. And the word Perazim அங்கே பெராசிம் என்று சொல்கிற பொழுது means breach or breakthrough. அங்கே ஒரு உடைந்து ஓடுகிற ஒரு வெளி ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. So Baal Perazim means the Lord of the breakthrough. அங்கே பால் பெராசிம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அங்கே ஒரு விடுதலையை என்று சொன்னால் தடைகளை நீக்கி போடுகிற தெய்வம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். So when David named this place or gave the name of the Lord Baal Perazim or stated it, அங்கே பார்க்கிறோம் தாவீது அங்கே வெற்றி பெற்ற பிறகு அந்த இடத்திற்கு அங்கே பால் பெராசிம் என்று கொடுத்ததை நாம் he பார்க்கிறோம். quite literally meant that God broke through his enemies. அங்கே அது என்ன அர்த்தம் கொள்கிறது, அங்கே தன்னுடைய எதிரிகளை அங்கே உடைத்து அவர்களை ஓட பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். So we know that God is a God of breakthroughs. அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்துல எங்களுடைய தேவனானவர் அவர் அங்கே தடைகளை நீக்கி அங்கே உடைத்து செல்லுகிறவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். And so he can break through அவர் எங்களை உடைத்து போக பண்ணக்கூடியவர், both by you உங்கள் மூலமாக செய்ய முடியும், or on you. இல்லை என்றால் உங்களுக்குள்ளே அதை செய்ய முடியும். But God will break through ஆனால் regardless. அந்த தெய்வம் அங்கே அவர் அந்த தடைகளை நீக்கி அங்கே செயல்பட கூடியவர். Okay, so let me ask you a question. நான் இந்த வேளையிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கட்டும். Are you scared of water, a water bottle? நீங்கள் ஒரு தண்ணீரை குடித்து உங்களுக்கு பயம் உண்டா என்று சொல்லி நான் உங்களை பார்த்து கேட்டால் Your answer would obviously be no, right? நீங்கள் நிச்சயமாகவே இல்லை, எனக்கு தண்ணீரை குறித்து எந்த பயமும் இல்லை என்று தான் நீங்க சொல்லுவீர்கள். So if I put you in a swimming pool, you would not be scared. You would say you're not scared of water. சில வேளை உங்களை ஒரு தண்ணீர் தடாகத்துக்குள்ளே அங்கே உங்களை நீச்சல் தொட்டிக்குள்ளே உங்களை போட்டால் நீங்கள் அங்கே பயப்பட மாட்டீர்கள். But if you
were now in the middle of the Pacific Ocean without a boat, without a life vest, without anything. ஆனால் இதையும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அங்கே பெரிய சமுத்திரத்துல அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால் ஒரு படகும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை, யாருமே இல்லை. தனிமையாக நீங்கள் உங்களை அந்த தண்ணீரை தூக்கி போட்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? Your answer would be yes, I'm afraid of the water, I'm afraid of being in the water, yes. அப்பொழுது நீங்க என்ன சொல்லுங்க? நிச்சயமாக ஐயோ எனக்கு தண்ணீர்னா ரொம்ப பயம், அப்படியான ஒரு அந்த தண்ணீர்னா எனக்கு பயம் என்று நீங்க சொல்லுவீர்கள். But that doesn't mean you don't drink water, you don't have water through your food. ஆனால் அதற்கு நீங்கள் தண்ணீருக்கு பயம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் குடிக்கிற தண்ணீருக்கு நீங்க பயம் இல்லை. அதைத்தான் நாம் பார்க்கணும். And so when you ask questions like that, you have to know the context. இப்படியான கேள்விகளை நீங்கள் ஒருவர் உங்களை கேட்பார் என்று சொன்னால் நீங்கள் அதன் தன்மையை அதன் தாற்பயத்தை அறிந்து தான் நீங்கள் அதை பயத்துக்குள்ளாக செல்ல முடியும். So being scared of water depends on the amount that you're talking about. நீங்க பார்க்கணும் என்று சொன்னால் தண்ணீருக்கு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், அது எப்படியான அளவில் இருக்கிறது, எப்படியான காரியமாக இருக்கிறது என்று அறிந்தால் மட்டுமே நீங்கள் அந்த தண்ணீருக்கு பயப்படுகிறீர்கள். A few drops of water probably won't scare you. ஒரு துளி தண்ணீர் நிச்சயமாக யாருமே பயன்படுத்த முடியாது, நீங்களும் பயப்பட மாட்டீர்கள். You can't sail, but you cannot sail a boat on a few drops of water. ஆனால் அந்த ஒரு துளி தண்ணீரிலே நீங்கள் ஒரு படகை செலுத்த முடியாது. So on the other hand, நீங்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கணும் சொன்னால் you may drink water நீங்க தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியும். every single day of your life, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனைவருமே தண்ணீரை நாங்கள் அருந்துவதாக இருக்கிறோம். but you cannot survive in the middle of an ocean by yourself. அப்படிதான் அந்த தண்ணீர் அங்கே பெரிய சமுத்திரத்துக்குள்ள இருக்குமா என்று சொன்னால் நாங்கள் அதிலே நாங்கள் மீண்டு வர முடியாது. என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தாற்பயமானது. So what am I getting at here when it comes to water? நான் இந்த தண்ணீரை குறித்து ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், And how does it relate to my message? இது எப்படி இந்த வாசித்த வசனத்துக்கும் இந்த தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்க யோசிப்பீர்கள் என்று சொன்னால், The fact of the matter இங்கே அந்த தாற்பயம் என்னவென்று சொன்னால் is that you would be better off trying to hold back the forces of water நீங்கள் தண்ணீரை அங்கே தடுத்து நிறுத்த சிலவரை உங்களால் கூடும். than to try and hold back God. ஆனால் தேவனை நீங்கள் அப்படியாக அவர் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாதபடி நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. And so when David defeated his enemies, whoever they were, he said that God broke through them like breaking and water flowed out. அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே தாவீது அவங்க பெலிஸ்தரை அந்த மேற்கொள்ளுகிற பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன, அங்கே மழை உடைந்து தண்ணீர் போவது போல என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். And so building up on this metaphor, this extended metaphor, அங்கே அவர் சொன்ன அந்த உதாரண அந்த விவரித்த காரியத்தை குறித்து நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்லுவேன். is that when there is a breakthrough, அங்கே ஒரு தடையை உடைத்து அங்கே ஒரு வெளிப்பாடு தடை உடைத்து நீங்கள் செல்ல வேண்டுமா இருந்தால் the water will burst forth. அங்கே தண்ணீர் அங்கே மழை உடைந்து அங்கே வேகமாக பாய்ந்து செல்லும். Let's not think small. Let's not think a small bottle is popped. அங்கே நீங்கள் ஒரு சின்ன ஒரு போத்தலில் இல்ல ஒரு அங்கே அது உடைக்கப்பட்ட அதிலே ஊற்றப்பட்ட தண்ணீரை நாங்கள் நினைக்கிறோம். Let's think big. Let's think like a dam. நீங்க சிலவனை சிந்தித்து பாருங்கள், ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு அங்கே உடைப்படுமாக இருந்தால், And so if you make or explode or break through a dam, அங்கே ஒரு அணைக்கட்டுக்கு ஊடாக நீங்கள் அது வெடித்து அங்கே அது சிதறி அங்கே எதுவாக நடக்குமா இருந்தால், you will be hit by huge oceans amounts of water. அங்கே அப்படி அந்த அணைக்கட்டு உடைந்து வருகிற பொழுது தண்ணீர் அங்கே வெள்ளமாக பாய்ந்தால் உங்களுக்கு மேலாக அங்கே பாய்ந்து போகக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கும். And so what I'm getting at is that this explosion, whatever burst through is God. அங்கே அப்படியாக அந்த தேவனுடைய வல்லமையை அது விவரித்து சொல்லுகிறது. இந்த தண்ணீர் எப்படி அந்த அணைக்கட்டை உடைத்து அங்கே பாய்ந்து அங்கே செல்லுகிறதோ அதை அங்கே அது அப்படியாக விளக்கப்படுத்துகிறது. And the forces of water that come afterwards is God working through you or working by you or in you. அங்கே அந்த தண்ணீர் உடைந்து போன பிறகு அங்கே அந்த வருகிற அந்த அணைக்கட்டு உடைந்த பிறகு வருகிற அந்த வல்லமையானது அது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளால் கிரியை செய்கிறதாக இருக்கட்டும். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை
And so an ocean has so much power. அங்கே அங்கே சமுத்திரமானது அங்கே தண்ணீரினாலே அமர்த்தப்பட்டு அது வல்லமையான ஒரு தண்ணீராக You இருக்கு. might think it's just water. நீங்க சிறப்பை நினைக்கலாம் சாதாரண தண்ணீர் தானே. Water does millions of things that you will never even dream of doing in your life. நீங்க பாருங்க தண்ணீர் என்று சொல்லுகிறது நீங்கள் நினைத்து பார்க்காத அநேக காரியங்களை அது அங்கே செய்யக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Not to get scientific, but majority of the animals that live on this world rely on the ocean. நாங்கள் பார்க்கிறோம் நான் அங்கே விஞ்ஞானபூர்வமாக இந்த இடத்துல கதைக்கு வரவில்லை என்றாலும் நான் சொல்லுகிற உண்மை தத்துவம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில இருக்கிற மிருகங்கள் அங்கே சமுத்திரத்தில் இருக்கிற நீரை நம்பியே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. And some of our drinking water, not all of it, comes from the ocean itself. ஆம், அங்கே அந்த சமுத்திரத்தில் இருக்கிற சில தண்ணீர் அளவானது அது எங்களுடைய குடிநீராக இருக்கிறது. எல்லாமே அங்கே குடிநீர் அல்ல. And so God is a God of breakthroughs. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே மடைந்து உடைந்து ஓடுகிற போல வல்லமை உள்ள தெய்வம் எங்கள் தெய்வமாக And இருக்கிறார். so the idea is you're not going to be able to stop an ocean vast amount of water coming at you. அங்கே நீங்க பார்க்கணும்னு சொன்னா ஒரு பெரிய வல்லமையான அங்கே ஒரு தண்ணீர் உங்களை நோக்கி வரமா இருந்தால் அதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. அங்கே சுனாமியை போல. You can't stop God, His force, the immense force of God. நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய வல்லமை நாங்கள் ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. And you can't stop the after effects, the water. அங்கே அதற்கு பின்பாக அவருடைய வல்லமை கிரியை செய்த பின்பாக அதுக்குரிய காரியங்களை நாங்கள் அங்கே அதை நிறுத்த முடியாது. So what that means is, அங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் it's so futile, it's useless to try and work against the Lord. ஆம், நாங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் என்றால் அவர் எங்கள் காரியம் ஒன்று எங்களிடத்தில் செய்ய அவர் முற்படுவாரா இருந்தால் அழைத்து இருந்தார் என்று சொன்னால் அதை நாங்கள் தடுத்து நிறுத்த எங்கள் ஒவ்வொருவராலும் முடியாது என்று நான் சொல்ல வருகிறேன். And the comparison is that it's the same as you trying to stop an entire ocean from hitting the people, hitting you, or hitting anything. அது எப்படி அங்கே நான் உங்களுக்கு அங்க விவரித்து சொல்லட்டும். ஒரு பெரிய கடல் அலையை நீங்கள் ஒரு சமுத்திரத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாதது போலதான் தேவனுடைய வல்லமையை தேவன் உங்கள் மேலே வைத்திருக்க திட்டத்தை சித்தத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. You are far better off working with God than against Him. நீங்கள் தேவனோடு கூட நீங்க சேர்ந்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த வல்லமை அதுதான் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். நீங்கள் அவருக்கு எதிராக செயல்பட முடியாது யோனாவை போல. And so the very next chapter of 1 Chronicles, அங்கே 1 நாளாகமத்திலே நாம் பார்க்கிறோம். what we read at the start, நான் முதலில் வாசித்தேன். David was speaking to the Levites, the very people that he defeated, about the ark, and the Levites, a different tribe, about the ark and the trouble they had moving in it. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தாவீது அங்கே தன்னுடைய ஆசாரியர்களிடத்தில் லேவியர்களிடத்தில் அந்த காரியத்தை பேசுகிற காரியத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். Said the Lord of God made a breach upon us. அங்கே அவர் என்ன சொல்கிறார் சொன்னால் தேவன் எங்களை அடித்து போட்டார் என்று சொல்லி அங்கே சொல்கிறது பார்க்கிறோம். God broke through the Philistines, not the Levites. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பலஸ்தீனரை அவர் தேவன் அங்கே வடிவடைந்து அவர்களை மேற்கொள்ள அங்கே உதவி செய்தார். By David. அங்கே தாவீது மூலமாக அந்த கிரியை செய்தார். But God made a breach on David. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவன் அங்கே தாவீதுக்கு ஒரு காரியத்தை செய்தார். As well as the entire country of Israel when they did not seek Him. ஆம், ஏனென்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை தேடாமல் இருந்தார்களோ அந்த நேரத்தில் தேவன் அவர்களை கைவிட்டு அவர்கள் எதிரின் கையிலே அடியாக வைத்ததை நாங்கள் So in the பார்க்கிறோம். fact that God was named, or the place was named Baal Perazim by David, அங்கே தாவீதின் கையிலே பால் பெராசமிலே நடத்தப்பட்ட அந்த யுத்தத்தை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் David did those 3 things that we talked about in the past. நாங்கள் பார்க்கிறோம் தாவீது அங்கே 3 விதமான காரியத்தை செய்ததை நாங்கள் He பார்க்கிறோம். obeyed the Lord, அங்கே அவர் என்ன செய்தார்? முதலில் தேவனிடத்தில் கீழ்ப்படிந்தார். and he had faith in the Lord, அங்கே தேவனுடைய வல்லமையை அவர் நம்பிக்கையை வைத்திருந்தார். and he followed his instructions. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார். அவரிடத்தில் முதலில் அவர் கேட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். But when Israel disobeyed, when David disobeyed, when they did not seek the Lord, அவர்கள் அங்கே பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்காத பொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது they were punished by God. அங்கே தேவனாலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள்
so it depends on if God is working through you or if God is working against you. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் உங்களோடு சேர்ந்து கிரியை செய்கிறாரா இல்லை உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறாரா என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியிருக்கிறோம். So I want you to reflect on today is whether God is whether there is something in your life that needs breakthrough. ஆம், இந்த நாளிலே தேவன் என்ன சொல்கிறார் சொன்னால், ஒரு வாழ்க்கையில் சில காரியங்கள் உண்டு. அதிலே உங்களுக்கு அங்கே வெற்றி இல்லையென்றால் அங்கே தடைகளை முறித்து போடுகிற காரியம் தேவையாக இருக்கிறது. So whatever it may be, from finances to relationships, God has got breakthroughs. ஆம், இந்த நாளிலே உங்களுடைய ஒரு குடும்ப காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதார காரியமாக இருக்கலாம், வேறு விதமான காரியங்களாக இருக்கலாம். அதிலே உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமாக இருந்தால், Because there is no problem in this world that God cannot defeat or break through. ஆம், ஏன்னு சொன்னா இந்த உலகத்திலே தேவனாலே மேற்கொள்ளக்கூடாத எந்தவித காரியமும் இல்லை. So will you let God work through you, or will you work against the force of the Lord? ஆம், நீங்கள் அப்போது தேவனோடு கூட சேர்ந்து செயல்படுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற தடைகளை நீங்கள் நீக்கி போட கர்த்தர் உங்களுக்கு உதவி So செய்வார். as we pray today, I just want you to posture yourselves towards the Lord. ஆம், இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். I want you to reflect on how you've acted recently in this new year and how, if you've let the Lord work through you. ஆம், இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த புது வருடத்தில் நீங்கள் எப்படியாக நீங்கள் செயல்பட போகிறீர்கள் என்று நீங்கள் தேவனோடு கூடவா இல்லாத தேவனுக்கு எதிராகவா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க And வேண்டும். so whether you've actively been trying to build a stronger relationship and connection with the Lord, நீங்கள் தேவனோடு கூட ஒரு உறவு முறையை உண்டாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? because only then will the Lord bless you and will the Lord bring breakthroughs in your life. ஆம், அப்படியாக நீங்கள் தேவனோடு கூட இன்னும் கிட்டி சேரும் பொழுதுதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அங்கே தடைகளை முறித்து போட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் அவருடைய அழைப்பின் நோக்கத்தை அவர் நிறைவேற்ற முடியும். So bow your heads and pray with me. நாங்கள் வேலை தலைகளை வணங்கி நாங்கள் ஜெபிக்க பார்க்கிறோம். Heavenly Father, Lord, we praise and we glorify your Father. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் சுவாமி. We just thank you for all that you've done in the past year and in this recent month, Father. ஆண்டவரே, கடந்த வருடத்திலே ஆண்டவரே எங்களை காத்து கொண்டீங்க. ஆண்டவரே சுவாமி, அது போல புது வருடத்தை தந்தீங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களை காத்து வந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Lord, we just pray that you help us to obey you, Father. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we pray that you guide us and get closer to you. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அப்பா, எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய ஆண்டவரே நீ நடத்துற பாதையில ஆண்டவரே நாங்கள் செல்ல எங்களுக்கு வழிநடத்துங்க ஆண்டவரே. Lord, whether it's just stillness in your presence or whether it's prayer and fasting or music, Lord, we just pray that you help us to get closer to you. ஆண்டவரே, அது எந்த வழியாக இருந்தாலும் உம்மை துதிப்பது மூலமாக ஆண்டவரே உம்மை ஜெபிப்பது மூலமாக வார்த்தை மூலமாக இன்னும் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க We ஆண்டவரே. just pray for each and every child today that is dealing with various problems where they feel that there's no solution, no way out, Father. ஆண்டவரே, இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில எந்த முடிவும் இல்லை, எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, இதிலிருந்து எனக்கு முடிவு வராது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for that child that is unable to pay for their debts, unable to pay for food the next day, Father. We just pray that you're in their lives, Lord. ஆண்டவரே, இந்த வேலையை நாளைக்கு எப்படி இந்த கடனை கொடுப்பேன், நாளை என் உணவுக்காக எப்படி நான் பணத்தை சம்பாதிப்பேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, just pray for that family that has a relative that is in sickness, in disease, on their deathbed, Father. We just pray that you bring them whatever they need, Lord. You are the ultimate doctor. We pray that you cure them and bring your life into their Father. அப்பா, இந்த வேலையில சுவாமி ஒரு ஆண்டவரே குடும்ப நண்பர் ஒருவரின் சுகவீனத்தை குறித்து சிந்தித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே மகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மரண படுக்கையில் எழுந்து ஆண்டவரே அந்த மகனை நீங்க எழுப்பி ஆண்டவரே அப்பா சாட்சியுள்ள பிள்ளைகளை அவரை மாற்றும்படியாக சொல்லிக்கிறேன். Lord, we just pray for that family that is going through disruption in relationship, disruption within parental relationships or between the children of God. We just pray that you can bring resolution and bring unity again, Father. ஆண்டவரே, இந்த வேலையில சுவாமி ஆண்டவரே குடும்பத்தின் பிரச்சனை மத்தியில போய் கொண்டிருக்கிறதுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே மத்தியிலே குழப்பத்தின் ஆவியோடு விரைந்து ஆண்டவரே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு காத்து கொடுக்கிறோம். Lord, finally, just pray for those children that are struggling with addiction, Father, from whatever it may be, Father. We just pray that you help to break these bonds, break these chains of addiction, Father. ஆண்டவரே, இந்த வேலையில கூட சுவாமி ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்திலே ஆண்டவரே அப்பா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். அடிமைத்தனத்திலே ஆண்டவரே மது போதை ஆண்டவரே அப்பா சுவாமி பாவ வாழ்க்கைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we come to end, just help us to obey your Father. Help us to
put all our trust and faith in you and you only, our Father. ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே மறுபடியும் உங்க பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதை செய்ய போனால் உங்களிடத்தில் விசாரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க பலத்திலே ஆண்டவரே நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்து நீ சொன்னதை சரி எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. And Lord, we give all into your hands. ஆண்டவரே எல்லாவற்றையும் காத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். Ask in Jesus' name and pray. ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்காக வாய்ப்பு இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறாங்க பிதாவே. Amen. ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களை கேட்கிறவரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். Once again, until we next meet, may God's goodness and mercy follow you. மறந்து போக வேண்டாம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் பாகால் பெராசே அவர் உங்கள் தடைகளை நீக்கி உங்களுக்கு விடுதலை செய்கிறார். Don't forget that as of this year's promised word, that God is Valperazim, the God of breakthrough. ஆமென். ஹalleluya. நாங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். Until we next meet, may goodness and mercy follow you. Amen.